பல லட்சம் இளைஞர்களுடைய வாழ்க்கையில விளையாடி இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்பது ஒரு வருஷம் 2 வருஷம் நம்மளுடைய இளைஞர்கள் அதற்காக தன்னுடைய டைமை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து, செலவு கொடுத்து, பெற்றோர்கள் எல்லாம் கோச்சிங் போய், பெற்றோர்களுடைய உதவியோட அவர்கள்லாம் கோச்சிங் போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் தயார் செய்யறாங்க. ஒரு பரீட்சைக்கு தயார் செய்து பரீட்சை காலுக்கு வர்ற நேரத்தில் தேர்வை நிறுத்தியிருப்பது என்பது திமுக அரசாங்கம் முழுவதுமாக அரசு இயங்கவில்லை என்பதுதான் இதை காட்டுகிறது. நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செங்கோட்டையில் சொன்னாங்க 10 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும், ஒரே வருஷத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் சொன்னார். அதே மாதிரி ஒரே வருஷத்துல மாசம் வேலை வாய்ப்பு முகாம்களை வச்சு 10 லட்சம் இளைஞர்களுக்கு ஒரே வருஷத்துல வேலை கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 11 ஆண்டுகளாக எவ்வளவு ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா இங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வை கூட நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னா நாம் எல்லாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். இது இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களுடைய வாழ்க்கையில திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் விளையாடி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய முன்னேற்றம் தான் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம். அதனால தான் நம்ம பிரதமர் அவர்கள் இளைஞர்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இளைஞர்களை திமுக அரசாங்கம் கிள்ளுக்கிரையாக நினைப்பது, இளைஞர்களுடைய வாழ்க்கையில விளையாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவங்களுக்கு கவலையே இல்லையே, அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு வங்கிதான் எல்லாமே. இதே வேற ஒரு சின்ன விஷயமாக இருந்தா ஆளுக்கு இன்னைக்கு காலையில ஒருத்தர் பேசுவார், 10 மணிக்கு ஒரு பேசுவார், 8 மணிக்கு ஒரு பேசுவார், 1 மணிக்கு ஒருத்தர் பேசுவார். அன்னைக்கு நாள் முழுக்க இதுதான், இதை பத்தி விவாதங்களும் கூட உங்க டிவிகள்ல எல்லாமே அன்றைக்கு விவாதங்கள் கூட நடத்துவாங்க. ஆனா பல லட்சம் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தால, இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வியினால. அதை பத்தி எந்த கூட்டணி கட்சிக்காரங்களும் கவலைப்படதில்லை. அவங்களுக்கெல்லாம் கூட்டணியில இருக்கிறோமா இல்லையான்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் போல தெரியுது. ஏன்னா கூட்டணியில எங்களுடைய கூட்டணி ஒரு இன்டாக்ட் கூட்டணி, ஒரு வளமிக்க கூட்டணியாக இருந்திருக்கிறது. நீங்க தெரியும், மதுராந்தகத்தில் எங்களுக்கு கூட்டணியானது அறிவிக்கப்பட்ட கூட்டணியாக. ஆனா அவங்க கூட்டணியில இன்னும் யார் இருக்கிறாங்க, யார் போறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கே ஒரு பயமா இருக்கிறது போல. அதனால திமுகவுக்கு யாரும் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை போல தெரிகிறது. தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமான என்டிஏ கூட்டணியில தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா? எல்லாமே பேசிட்டு இருக்காங்கன்னா மேல பேசிட்டு இருக்காங்க. நேரம் வரும்போது மேல சொல்லுவாங்க. தமிழக அரசுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்துவதாக தமிழக முதலமைச்சர் நேற்று பேசியிருக்கார். மத்திய அரசுல அவங்க நம்மளுடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறை சொல்லியிருக்காங்க, எதுலப்பா உங்களுக்கு நிதி கொடுக்கலாம், அந்த இதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு வரலும் எந்த இதுலையுமே சொல்லல. தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி அத்தனை நிதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் செலவு செஞ்சு அந்த யூட்டிலிட்டி சர்டிபிகேட் கொடுக்கணும், அது கொடுக்கறது இல்லை. ஆனா பாருங்க என்னென்ன சொன்னாங்க, அத்தனைக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வச்சுக்கிட்டு நிதி கேட்டாங்கன்னா அதுக்கு நிதி கிடைக்காது. என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மத்திய அரசாங்கத்துடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபில்ஃபில்லும் போது இவங்க மட்டும் இல்ல, அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி கொடுக்கிறது. தமிழ்நாடு புறக்கணிச்சிருப்பதா 12ஆம் தேதி பொது வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க எதிர்க்கட்சிகள். நேற்று அவ்வளவு இளைஞர்கள் நடுத்தருவில் நின்னாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியாம கிட்டத்தட்ட 2 வருஷம் அவங்க தன்னை 2 வருஷம் 3 வருஷம் தன்னை தயார்படுத்தி கொண்டு தன்னுடைய அத்தனை வேலைகளையும் விட்டுட்டு தேர்வு, அதாவது அரசாங்க பதவி வேலைகளுக்கு போக வேண்டும், இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இளைஞர்கள் தயார் செய்து தேர்வுகளுக்கு போன பிறகு தேர்வை ரத்து செய்திருக்கிறார்கள். அதை பத்தி இவர்கள் அந்த மாதிரி அதை தேர்வை வையுங்கன்ட்டு சொல்லியிருந்தா கூட வரவேற்கக்கூடும். சார், தமிழ்நாடு இது 6 கோடி இல்லைன்னா இன்னும் கணக்கெடுத்தா நிறைய கோடி. நீங்க ஒரு இதுல சொல்லியிருக்கீங்க, திமுக அரசாங்கம் பட்டியலின மக்களை ஓட்டு வங்கிக்காக மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசாங்கம் பட்டியலின மக்களுடைய வளர்ச்சி மேலேயோ அவர்களுடைய மேம்பாட்டு மேலேயோ எந்தவித அக்கறையும் கிடையாது. பட்டியலின மக்களுக்கு அது என்ன ஹாஸ்டலுக்கு பேரு தான் மாத்திருக்கிறாங்க. ஆனா அந்த ஹாஸ்டலுக்கு மாணவர்களுக்கு உணவு இல்லை, மாணவர்களுக்கு குடி தண்ணீர் இல்லை. நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் அத்தனை ஹாஸ்டலையும் நான் விசிட் பண்ணி அரசாங்கத்தை சொன்ன பிறகு கூட அந்த அவர்கள் எஸ்சி கமிஷன் அறிக்கை அந்த ரிப்போர்ட்டை கூட அவர்கள் நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை. பட்டியலின மக்களை தனி சுடுகாடுகள் இருந்து கொண்டு இருக்கிறது. பட்டியலின மக்களுக்கு தனித்தனியாக தண்ணி பிடிச்சி குடிக்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால அவர்களுக்கெல்லாம் பட்டியலின மக்கள் மேலே
எந்தவித அக்கறையும் இல்லை. பட்டியலின மக்களை ஓட்டு வங்கியானா அவங்க ஓட்டு வங்கியாவே இருக்கணும். அதனால அவங்களுக்கான நிதி மத்திய அரசாங்கம் பிரதமர் கொடுக்குற நிதியை கூட செலவு பண்ணாம திருப்பி அனுப்பி கொண்டு இருக்கிறது கண்டனத்துக்குரியது. நன்றி அண்ணா. தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா சுத்து போட்டு நிக்காதடா சூற விட்டா தாங்காதுடா சிவண்டா 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 எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா